நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்கள் மொபைலுக்கான ஒரு 10 பயனுள்ள வெப்சைட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபோனில் பயன்படுத்தலாம். இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் வழியாக நீங்கள் பல வழிகளில் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அப்ளிகேஷனை பயன்படுத்தியிருப்பீங்க, வெப்சைட்டை பயன்படுத்தியிருப்பீங்க. நானும் இந்த வீடியோவில் ஒரு வெப்சைட்டை தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். அந்த வெப்சைட்டை இப்போ பாருங்கள். இன்டர்நெட்டோட ஸ்பீடை நம்ம செக் பண்ணுறதுக்கு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபாஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணி .comனு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் பார்க்கலாம் இன்டர்நெட்டோட ஸ்பீடு என்ன நம்ம ஃபோனுக்கு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டான ஐடியா. நிறைய வெப்சைட்டை பயன்படுத்தியிருப்பீங்க. இதுவே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸையும் கொடுத்துரும். இது நெட்ஃப்ளிக்ஸோட fast.com. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை பல வழிகளில் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அது வழியாக நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸில் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கே போய் கூட நீங்கள் எனேபிள் பண்ணாலே போதுமானது. உங்கள் ஃபோனோட எந்த பகுதியும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட முடியும். பட் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எப்படிப்பட்டதுன்னா, நீங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி இந்த தளத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்கன்னா ஏதாவது ஒரு லிங்க் கொடுத்தா கூட அது முழுக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு வசதி தான் இந்த வெப்சைட்டில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு லென்த்தியான ஹை ரெசல்யூஷன் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்கணுமா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் அப்புறம் .guru கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டு ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த வெப்சைட்டோட ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமோ அதோட லிங்க்கை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐ எம் நாட் அ ரோபோட்டும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கேப்சர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அது கொடுத்துட்டிங்கன்னா அந்த லிங்க்கில் என்ன இருக்கோ அதை முழுமையாக இந்த ஸ்க்ரீன்ஷாட் குரு எடுத்து கொடுத்துரும். நீங்கள் சேட் பண்ணும்போது டெக்ஸ்ட்டை அதிகமாக பயன்படுத்தாமல் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர், அதே மாதிரி இமோஜி, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தணும்னு நினச்சா உங்கள் ஃபோனில் கீபோர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீபோர்டில் அதிகமான விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் நான் இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா சிங்கிள் டேப்பில் காப்பி பண்ணிக்கலாம். அதை நீங்கள் எங்கே வேணாலும் பேஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டியை கொடுத்துருக்காங்க. அளவுக்கு அதிகமான கேரக்டர்ஸும் அளவுக்கு அதிகமான எமோஜிஸும் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். செக் பண்ணி பார்த்துடலாம். உங்களுடைய கீபோர்டில் இந்த ஸ்பெஷல் கேரக்டர், அதுக்கப்புறம் உங்களுக்கு இமோஜிஸ் அதிகப்படியாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி இதில் காப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷேர் அப்படின்னு கொடுத்து .cc இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். பாருங்கள், எக்கச்சக்கமான ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இமோஜியும் நீங்கள் இந்த வெப்சைட் வழியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது காப்பி பண்ணி வேறு எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். என்ன பண்ணு, ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இப்போ நான் ஹார்ட்டில் ஒரு டேப் பண்ணுறேன். டேப் பண்ணால் மேலே பாருங்கள், காப்பி டு தி கிளிப்போர்டில் போய் இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதில் இருக்குது. விதவிதமான லெட்டர்ஸ் இருக்குது, பங்க்சுவேஷன் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் டேப் பண்ணி பாருங்கள். ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய ஐகான்ஸ் தேவைப்படுது. அப்போது இந்த ஐகான்ஸை நீங்கள் எங்கே போய் எடுப்பீங்க? அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு வெப்சைட் இருங்க. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான ஐகான்ஸ் மில்லியனுக்கும் மேலே இருக்குது. 10 லட்சத்துக்கும் மேலே ஐகான்ஸ் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஐகான்ஸ் தான். நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. முறையாக நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்காக விதவிதமான ஐகான்ஸ் தேவைப்படுதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கிட்டு இங்கிட்டு அலைய வேண்டாம். iconfinder.com சர்ச் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இதில் 60 லட்சத்துக்கும் மேலான ஐகான்ஸ் இருக்குது. நிறைய விஷயங்களை நீங்கள் இதில் எடுத்துக்க முடியும். உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வரக்கூடிய ஃபைல்ஸ், அதே மாதிரி இமெயில், இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் ஃபோனுக்கு வந்தால், அதுவும் அறியப்படாத ஒரு நபர்கிட்ட வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவீங்களா? உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், இதில் ஏதாவது வைரஸ் இருக்குமோ அப்படின்ட்டு. அப்படி உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா நான் ஒரு வெப்சைட்டை காட்டுறேன். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃபைல், அதுக்கப்புறம் இமெயில் எல்லாத்தையும் அதில் கொடுத்துருங்க. செகண்ட்ஸில் உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஃபைல் அப்புறம் இமெயில் தெரியாத நபர்கிட்ட வந்தால் அதை நீங்கள் ஓப்பன் பண்ண மாட்டீங்க. பட் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பிரத்யேக வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு இந்த ஃபைலையோ இமெயிலையோ கொடுத்துட்டிங்கன்னா இதில் வைரஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், jotti.org சர்ச் கொடுத்துருங்க. இதாங்க அந்த வெப்சைட்.
இதுக்கு ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் அந்த ஃபைலை சப்மிட் பண்ணுங்க. ப்ரௌசர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் அந்த ஃபைலை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு செகண்டில் உங்களுக்கு அதில் மால்வர்க்கா ஏதாவது வைரஸ் இருந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு அதுக்குண்டான ரிசல்ட்டை காட்டி கொடுத்துரும். நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்க, பட் உங்களுக்கு பிடிச்சமான நாட்டோட டயத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஏதோ ஒரு வழியில் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. பட் நான் இந்த வீடியோவில் ஒரு வெப்சைட்டை காட்டுறேன். அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாட்டோட டைம் ஜோனையும் நீங்கள் ஈஸியாக தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆமாங்க, காட்டுறேன். நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அந்த நாட்டோட டைம் உங்களுக்கு தெரியுது. பட் இந்த பக்கத்து நாடு உலகத்தில் உங்களுக்கு பிடிச்சமான நாட்டோட டைம் இப்போ என்ன அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அதுக்குன்னு ஒரு பிரத்யேக வெப்சைட் இருக்குது. everytimezone.com சர்ச் கொடுத்துருங்க. இன்றைக்கி டேட், அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் பக்காவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு நாட்டோட டைமிங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த பாருங்கள், அப்படியே மேலே இருந்து மேலே கொண்டு போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நாட்டோட டைமிங்கும் தெரிஞ்சுக்கலாம். பட் இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, அவ்வளோதான். பாருங்கள், மும்பை 11 மணி 26ஆம் தேதி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ துபாயில் என்ன டைம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மாஸ்கோவில் என்ன டைம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செமல நல்லா இருக்குல்ல, ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் எடுத்த ஃபோனில் செமையான ஒரு ஃபோட்டோ விழுந்திருக்கு. என்னுடைய மொபைல் வழியாக நான் கஷ்டப்பட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு வீட்டில் போய் பார்க்குறேன். அந்த ஃபோட்டோவில் பின்னாடி ஏதோ ஒரு பொருள் வந்து தெரியுது. இப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஏதாவது அப்ளிகேஷனை பயன்படுத்துவீங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு வெப்சைட்டை நீங்கள் தேடுவீங்க. தேட வேண்டாம், வெப்சைட்லாம் தேட வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வெப்சைட்டை உங்கள் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரு செகண்டில் உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். அதாவது நீங்கள் எடுத்த அந்த சூப்பரான ஃபோட்டோவுக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு பொருள் வந்து தென்பட்டுச்சுன்னா மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு வசதியை இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வித்தியாசமான ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. பட் அதோட பேக்ரவுண்ட் சரியில்லையோ, இல்லை எடுத்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா வந்தாலோ நீங்கள் அந்த பேக்ரவுண்டே டோட்டலாக ரிமூவ் பண்ண நினைக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் அந்த சாஃப்ட்வேரில் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் சொல்கிற வெப்சைட்டுக்குள்ளே போங்க. ரிமூவ், சரிங்களா, .bg சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 100% ஆட்டோமேட்டிக்கலி வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டை கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஃபோட்டோலேயே அவங்களுக்கு காட்டுறாங்க பாருங்கள். நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். செம ரிசல்ட்டுங்க. நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஏர்போர்ட்டோட இந்த ஃப்ளைட் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்குன்னு ஒரு பிரத்யேக வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா எந்த ஒரு ஃப்ளைட்டோட ஸ்டேட்டஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃப்ளைட்டோட நம்பர் மட்டும் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணணும். அந்த ஃப்ளைட் அன்றைக்கி புறப்படுதா, இல்லை அங்கேருந்து டிபார்ச்சர் ஆகிடுச்சா அப்படிங்கிற விவரங்களை மட்டும். அது ஒரு சின்ன ஒரு விஷயம். இன்றைக்கி அந்த ஃப்ளைட் போகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃப்ளைட்டோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம், உலகத்தில் உள்ள எந்த பகுதியில் உள்ளதையும். வாங்க, ஒரு நாட்டோட ஃப்ளைட்டு ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் ட்ராக் பண்ண நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ளைட்டு நம்பர் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதையும் நீங்கள் எடுத்துடலாம், சரிங்களா. அது நீங்கள் ஏதாவது அந்த ஃப்ளைட்டோட வெப்சைட்டில் போனீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன ஃப்ளைட் போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த ஃப்ளைட் நம்பரை வச்சு நீங்கள் அந்த ஃப்ளைட்டோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்க முடியும். எப்படின்னா, flight status.com இப்படி கொடுத்தீங்கன்னா சர்ச் கொடுத்துருங்க. பாருங்கள், இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ட்ராக் அ ஃப்ளைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு அந்த ஃப்ளைட் நம்பரை கொடுத்தா போதும், இல்லைனா அந்த நாட்டோட பேரை கொடுத்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சர்ச் பண்ணலாம். சர்ச், அட்வான்ஸ் சர்ச் 2 ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் போய் செக் பண்ணுங்கள் இந்த ஃப்ளைட் ஸ்டேட்டஸை. உங்கள் ஃபோனில் ஹை ரிசல்யூஷன் கொண்ட ஃபோட்டோஸ் நிறைய இருக்கா? அதை வந்து சுருக்கி உங்கள் ஃபோனோட ஸ்பேஸை அதிகப்படுத்தணுமா? படுத்தலாமல் நீங்கள் அதுக்கு சாஃப்ட்வேரை தேடிலாம் நீங்கள் போக வேண்டாம். நான் ஒரு வெப்சைட்டை காட்டுறேன். இந்த வெப்சைட் வந்து ஒரு சிம்பிளான வெப்சைட். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது மாதிரி நீங்கள் அந்த ஃபைலை கம்ப்ரஸ் பண்ண முடியும். அதாவது அந்த ஃபைலை வந்து சுருக்கி உங்கள் ஃபோனில் ஸ்டோர் பண்ணிக்கிட முடியும். அந்த ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. செக் பண்ணி பார்த்துடலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பெரிய ஹை ரிசல்யூஷன் இமேஜ் வந்து உங்கள் ஃபோனில் கொட்டி கிடக்கு. அதனால தான் என்னுடைய ஃபோனில் ஸ்டோரேஜே இல்லை, ஸ்பேஸே இல்லை இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபோனோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு வெப்சைட். அதுக்கு என்ன பண்ணுங்கள், SQUOOSU.app சர்ச் கொடுத்துருங்க. ஒரு சிங்கிள் பேஜ் தான். இந்த பேஜுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் ஃபோனோட கேலரிக்குள்ளே போகும். அங்கேருந்து இந்த ஹை ரிசல்யூஷன் ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ணிடலாம். அதாவது ஃபைலை சின்னதாக சுருக்கிக்கலாம். உதாரணத்துக்கு கீழே உள்ள ஃபைலை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி நான் ஒரு ஃபைலை எடுத்திருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இது வந்து ஹை ரிசல்யூஷன். இதை வந்து நீங்கள் சுருக்கிக்கிட்டு இந்த மாதிரி சுருக்கிட்டு ஜூம் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதோட இமேஜோட இதை வந்து குறைக்கலாம். மேலே வந்து ஒரிஜினல், கீழே பாருங்கள் இந்த
862 KB. இந்த மாதிரி நீங்கள் அந்த ஹை ரெசல்யூஷன் இமேஜை வந்து சுருக்கி உங்கள் ஃபோனில் வச்சுக்கலாம். இது மூலிமா உங்கள் ஃபோனோட ஸ்பேஸை வந்து அதிகப்படுத்தலாம். உங்கள் ஃபோனில் அதுவும் ஆஃப்லைனில் உங்களுக்கு டைமர் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் நீங்கள் ஆன்லைனில் டைமரை பயன்படுத்தணுமா, அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு வெப்சைட் இருக்குங்க. இந்த வெப்சைட்டை கூட நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் பொழுது போகலன்னா. அடுத்து டைமருக்கு ஒரு வெப்சைட், அந்த வெப்சைட்டை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? e.gg டைமோ. நீங்கள் ஆஃப்லைனில் நிறையா பயன்படுத்திருப்பீங்க, கொஞ்சம் ஆன்லைன்லேயும் பயன்படுத்தி பாருங்கள். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. எக் டைமரா, அதுக்காக எக்கு சிம்பிளை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் இந்த டைமை மட்டும் செட் பண்ணிடுங்க. எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கீழே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 5 minutes, 10 minutes, 15 minutes அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அதை கொடுத்துடலாம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 minutes கொடுத்துட்றேன். மினிட்ஸ் ஸ்டார்ட் கொடுத்துறேன். பாருங்கள், 4 minutes 58 seconds. ஸோ நிறைய இடங்களில் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த ஒரு 10 வெப்சைட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 10 உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது எல்லாருக்குமே. ஸோ இதில் எது பயனுள்ள வெப்சைட் அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஆல் லைக் பண்ணுங்கள்.